வாழ்வுகளை குறிப்பிடுகிறோம். முதலாவது நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்து அதன் பின்னாக நாம் பாடல்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஓய்வு நாளின் காலங்களில் கூட ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். யார் யார் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ உடைய காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென். முதலாவதாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒவ்வொரு செலவிடம் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாமையா இந்த பாடலை நாம் பாடி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். Daya
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்து நாம் வசனத்தை தியானிப்போமாக. வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்ல கால ஓய்வு நாள் கால வேளைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் சரி, நீர் அவரை ஆசீர்வதிக்க போகிறீங்க. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான எப்படி அந்த 38 வருஷம் வியாதியுள்ள மக்கள் வியாதியோடு இருந்த அந்த மகனுக்கு உதவி செஞ்சது போல, அவனை தூக்கி எடுத்தது போல, இந்த காலவெளியில் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஆண்டவரே தேவையோடு இருக்கிற மக்கள் யாராலும் சரி, நீர் அவனை தூக்கி விடுகிற தேவன், நீர் தூக்கி எடுக்கிற தேவன். எப்படி இந்த மகனை தூக்கி எடுத்தது போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற தேவன். அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீர் அவனை நிச்சயம் தூக்கி விடுவீங்கப்பா. ஒருவேளை அவன் நினைக்கல என்னை தூக்கிவிட யாரிலே சொல்லி கலங்கி தவிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி, நீர் அவனை தூக்கி எடுப்பீராக. இந்த வசனம் அவங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 1 15 வசனம் வரை அழகாக ஒரு அற்புதமான சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 38 வருஷம் வியாதியோடு இருந்த மகன், வியாதியோடு இருந்த மனிதன் சுகம் பெறுகிறதை நாம் இதிலே காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே இந்த 5ஆம் அதிகாரத்திலே நான் சொன்னதான இந்த வசனங்களிலே சில சம்பவங்கள், சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாருங்க, முதலாவது பெதஸ்தா குளம், அடுத்து சொல்ற ஆட்டு வாசல், அடுத்து சொல்ற 5 மண்டபம், அடுத்து சொல்ற குருட சப்பான் சூமின் உருப்படையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தேவ தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 38 வருஷம் வியாதியுள்ள மனிதர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இந்த எருசலேம் அருகே வாட்டு வாசல் அருகே பெதஸ்தா, எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம், சின்ன ஒரு குளம், ஒரு பெதஸ்தா எனப்பட்ட ஒரு சின்ன குளம் அந்த ஆட்டு வாசல் அருகே இருக்கு. அந்த குளத்து அருகே 5 மண்டபங்கள் இருக்கு. அந்த 5 மண்டபத்திலே யார் இருப்பார் என்றால் வியாதியுள்ள மக்கள் இருப்பாங்க. கண்கள் தெரியாதவர்கள், ஸ்தோத்திரம், உடவர்கள், நடக்க முடியாதவர்கள், சரியான அவயங்கள் இல்லாதவர்கள் அந்த மண்டபத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன் அவர்கள் எல்லாரும் அந்த மண்டபத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், எப்பொழுதாவது தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளத்தை கலக்கும் பொழுது கலைகிற நேரத்திலே அந்த மண்டபத்திலே வியாதியோடு இருக்கிற மக்கள் யாராக சரி, முதலிலே போய் இறங்குகிறவர்கள் நிச்சயம் சுகம் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது. அப்படி சம்பவங்கள் அன்னைக்கு நடந்திருக்கு. ஆகினால்தான் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அநேக மக்கள் ஸ்தோத்திரம் அந்த மண்டபத்திலே படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது இந்த மண்டபத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சுகம் பெறுவதற்காக, அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. எல்லாரும் ஒரே நேரத்தில் சுகம் பெற முடியாது, எல்லாரும் ஒரே நேரத்தில் அற்புதம் பெற முடியாது. முதலில் போய் யார் இறங்குகிறானோ அந்த குளத்திலே அவன் சுகம் பெறுவான். ஆகினால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்க ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பெயர் சொல்லப்படல, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு 38 வருஷம் வியாதி உள்ள மனிதன். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் 38 வருஷம் வியாதி, 38 வருஷம் வியாதியோடு கஷ்டப்படுறான். 38 வருஷம் வியாதியோடு வேதனைப்பட்டு இருக்கான். அவனும் அந்த குளத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை நம்பிக்கையோடு இருக்கிறான். என்ன நம்பிக்கையோடு இருக்கிறான்? தேவதூதன் வருவான், கலக்குவான், எப்படியாவது முதல்ல போய் இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய நம்பிக்கை ஒரு நாள் நடக்கும். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனால் நடந்து ஸ்தோத்திரம் அந்த இடத்துல போய் குளத்துல போய் மூழ்க முடியல. அந்த குளத்து பக்கம் அவனால் போக முடியல. அநேக சுகம் பெறுவதை கண்ணால் அவன் பார்க்கிறான்.
ஆனால் இவன் முயற்சி பண்ணி அல்லது அவனை கொண்டு போய் அந்த மண்டபத்திலிருந்து தூக்கி குளத்துல கொண்டு போய்விடுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு உதவியற்ற மனிதனா இருக்கிறான், ஒரு தோல்வி உள்ள மனிதனா இருக்கிறான், ஒரு தேவை உள்ள மனிதனா இருக்கிறான். இந்த மனுஷனை குறித்து சொல்லப்படுது, முதலாவது அவன் தோல்வி உள்ள மனிதன். ஏன் தோல்வி உள்ள மனிதன்? பல தடவை முயற்சி செய்து அந்த குளத்துல போய் இறங்க முடியும். பல தடவை முயற்சி செய்திருப்பான், ஆனா அவனுக்கு முந்தி இன்னொரு போய் அதுல மொழியா சுகத்தை வாங்கியிருப்பான். ஆகையினாலே பல தடவை முயற்சி பண்ணி அவன் வாழ்க்கையில தோல்வி அடைச்சிட்டான். அடுத்து அவனுக்கு தேவையோடு இருக்கான். என்ன தேவை? எனக்கு சுகமாகணும், எனக்கு சுகமானோம். நீங்க அநேக மக்கள் இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க, மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க. யார் எனக்கு சுகம் கொடுப்பார்? சுகம் என்கிற தேவையோடு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் 38 வருஷம் வியாதியோடு இருக்கிறான். யோசித்து பாருங்கள், 38 வருஷம் வியாதி கொடுமை நினைச்சு பாருங்க. என்ன வியாதி என்று சொல்லப்படும். அவன் பல குறைந்த நிலைமையில் இருக்கிறான், வலியோடு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறான். என்ன வாழ்க்கை? ஏன் இந்த வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறான்? அதே மனிதன் இயேசுவிட்ட சொல்றான். வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவதற்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதங்க. நான் தனித்து விடப்பட்ட ஒரு மரமாய் நிற்கிறேன்னு சொல்லி நினைக்காதங்க. நான் ஒரு தனியாளா நிற்கிறேன்னு சொல்லி நினைக்காதங்க. என் குடும்பம் சின்ன குடும்பம் சொல்லி நினைக்காதங்க. என் குடும்பம் எல்லாராலும் என் குடும்பம் தனித்து விடப்பட்டதுன்னு சொல்லி நீங்க நினைக்காதங்க. யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, யாருமே எனக்கு உதவிக்காக யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கா பார்த்தீங்களா? அவனை தேடி இயேசு போனான். இயேசுடைய சொல்ல, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நீங்க அப்படிப்பட்ட சொல்ல அநேக மக்கள் இருக்கிற, எனக்கு ஒருவரும் இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, என் வாழ்க்கையை உயர்த்த ஆள் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தோல்வி உள்ள மனிதன், இந்த தேவையுள்ள மனிதன், இந்த உதவியற்ற மனிதனை இயேசு தூக்கி விட்டான். ஒருவேளை இந்த காலங்களில் நீங்க தோல்வி உள்ள மனிதனா இருக்கலாம், தேவையுள்ள மனிதனா இருக்கலாம், உதவியற்ற மனிதனா இருக்கலாம். உங்களை தூக்கி எடுக்கதான் இயேசு வந்திருக்கிறார். இயேசு நம்புங்க, இயேசு விசுவாசிங்க. உங்க குடும்பத்தை தூக்கி விடுவாருங்க, உங்களை தூக்கி விடுவாருங்க. நீங்க இதே போல சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இதே சூழ்நிலை இருக்கலாம், என்ன செய்ய சொல்லி கலைக்கு தவிச்சிட்டு இருக்கலாம். நீங்க மனுஷன் அதுதான் நினைக்கிறேன், எனக்கு யார் எனக்கு உதவி செய்வாங்க, இதுல இருந்து யார் எனக்கு விடுதலை தருவான்னு சொல்லி கலைக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதனுடைய நிலைமை அதுதான். இந்த மனிதன் கேட்டுதான் இயேசு போனார். இந்த மனிதனுக்கு உதவி செய்த இயேசு போனார். இந்த மனிதனுக்கு அற்புதம் செய்த இயேசு போனார். இந்த மனிதனுடைய அவநம்பிக்கையை மாற்றத்தான் இயேசு போனார். நான் இருக்கிறேன், நீ தோல்வியுள்ள மனிதன் சொல்லாத, நான் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன், நான் தேவையோடு இருக்கிறேன்னு சொல்லாத, ஒரு தேவை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். எனக்கு யாருமே உதவி இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை, உதவிக்காக எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை என்று சொல்லி நீ சொல்லாத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வருவார். இயேசுவே என்று சொல்லுங்க, தாவீது குமாரனே என்று சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நம்புங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க.
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனிதன் அந்த குளத்துல பல வருஷம் காத்து கொண்டு சுகத்தை பெற்றுக்கொள்ள அந்த பெதஸ்தா மட்டும் அந்த குளத்தில் அருகே பல வருஷம் காத்து கொண்டிருக்கிறான். பல வருஷம் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு விசிட் பண்றார். ஒரு நாள் அந்த பெதஸ்தா குளத்தை பார்க்க இயேசு வருகிறார். அங்க பார்க்கிற எல்லா வியாதி உள்ள மக்களை பார்க்கிறார். பல வியாதினால் பிடிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார். அது ஒரு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லலாம், ஒரு ஆஸ்பத்திரி என்று சொல்லலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் தான். இயேசு ஒரு விசிட்டர்ஸா வரார், பார்க்க போற எல்லாரையும் பார்க்கிறார். ஆனா விசேஷமா ஒரு மனுஷனை பார்த்தாரு. ஏன் அந்த மனுஷனை விசேஷமா பார்த்தாருன்னா, இருக்கிறதுல வந்து அதிக வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுடைய வேதனை பார்த்தார், அவருடைய வழியை பார்த்தார். காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அற்புதத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய உதவிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தேவை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான் அற்புதம் செய்ய நம்ம காத்துக் கொண்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் காத்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவதற்குடைய பலத்த கருத்துக்கள் அடைவீர்கள். அப்ப தேவன் நம்மை உயர்த்துவதற்கு நம்ம காத்திருக்கணும். நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கணும். நமக்கு சுகம் கொடுக்க காத்திருக்கணும். அவர் நம்மோடு பேசுவதற்கு நம்ம காத்திருக்கணும். வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதுங்க. எதுவுமே அவசரப்படாதுங்க. ஜெபத்துல காத்திருங்க. அவருடைய வேலைக்காக காத்திருங்க. அவருடைய சித்தத்துக்காக காத்திருங்க. அவருடைய திட்டத்துக்காக காத்திருங்க. தேவன் ஸ்தோத்திரம் உங்களை குறித்து பல திட்டத்தை வச்சிருப்பாருங்க. அந்த திட்டம் ஆண்டவர் என்னைக்கு நிறைவேற்றுகிறாரோ அதை நிறைவேற வரைக்கும் காத்திருங்க. இயேசு வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் காத்திருங்க. அப்புறம் 25 வருஷம் காத்திருந்தான். வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதத்துக்கு 25 வருஷம் காத்திருந்தான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், குழந்தை கொடுத்தாரு. ஆண்டு சொன்ன வாக்கு தத்தத்தை அவனுக்கு நிறைவேற்றினான். நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருப்பது என்பது ரொம்ப அவசியம். நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். காரியத்துக்காக காத்திருந்தோம். எல்லாம் உடனே கிடைச்சு நினைக்காதுங்க. உடனே கிடைக்காது. துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் முடிவில் சுதந்திரம் பெறாது. நம்ம காத்திருந்து ஆசீர்வாதம் பெறுகிறது, அந்த ஆசீர்வாதம் நமக்கு பெஸ்டா இருக்கு. 25 வருஷம் காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு பெஸ்டா இருந்தது. நம்ம காத்திருந்து பெறுகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு அது பெஸ்டா இருக்கும், நல்லதா இருக்கும். உடனே ஆண்டவர் எனக்கு செய்யல, இது நடக்கல, அது நடக்கல, எனக்கு கிடைக்கல, ஸ்தோத்திரம் நான் தேடினேன், எனக்கு சுகம் தரல, எதுவுமே எனக்கு கிடைக்கல சொல்லாதங்க. காத்திருங்க. 38 வருஷம் ஆண்டவருடைய வேலை அவனுக்கு அப்பதான் வந்தது. ஆண்டவருடைய அற்புதத்தின் வேலை அப்பதான் அவனை தேடி வந்தது. அழகா சொல்லப்பட்ட 5வது வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 6வது வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இயேசு வரும்போது அவன் படுத்திருக்கிறான். ரொம்ப தளர்ந்து சோர்ந்து போய் படுத்திருக்கிறான். இயேசு எல்லாரையும் பார்க்கிறார், ஆனா விசேஷமா அவனை பார்க்கிறார். அவன் என்ன கண்ணாடத்துல பார்க்கிறாரு? அவனுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் இயேசு பார்க்கிறார். அவன் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பதை எல்லாம் இயேசு அறிந்திருந்தார். ஒரு உதவியற்ற மனிதனாய் இருக்கிறார் என்பதை இயேசு பார்த்தார். ஒரு தேவையுள்ள மனிதனாய் இருக்கிறார் என்பதை இயேசு பார்த்தார். ஒரு தோல்வியுள்ள மனிதனாய் இருக்கிறார் என்பதை இயேசு பார்த்தார். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க உங்களை இயேசு பார்த்தார்.
வேதத்தில் அழகா சொல்லப்படுது, இயேசுடைய விசுவாசத்தை கண்டு அவனை சுகம் கொடுத்தார் என்று சொல்லப்படுது. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்வது, உன் கண்ணீரை நான் பார்த்தேன் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வது, உன் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்றார். நம்ம கண்ணீரை பார்க்கிறோம், உங்க கண்ணீரை பார்க்கிறோம், நீங்க வடிக்கிற கண்ணீரை அவர் பார்க்கிறார், உன்னுடைய அழுகையை பார்க்கிறார், உன்னுடைய கூக்குல நீங்க படுகிற உபத்திரத்தை பார்க்கிறோம், உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல படுகிற கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு வேதனைப்படுறீங்க, ஏன் அதெல்லாம் பார்க்கிறாருங்க. அப்படி சொல்லப்படுங்க, உங்க விசுவாசத்தை பார்க்கிறாங்க, நம்ம விசுவாசத்தை பார்க்கிறோம். நமக்கு விசுவாசம் இருக்கிறேன் என்று அதை இயேசு பார்க்கிறாரா? வேதத்தில் அழகா சொல்லப்படுது, நம்முடைய விசுவாசத்தை பார்த்துதான் இயேசு அற்புதம் செய்வாரா? நமக்கு விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் செய்ய மாட்டாரா? விசுவாசத்தை அற்புதம் நடக்கும். விசுவாசத்தை வச்சுதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். உங்க இருதயத்துல ஃபெய்த், விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. எல்லாரும் இயேசு பார்த்தாரு, ஆனா இவர் எப்படி அறிந்து? இவர் ரொம்ப வருஷம் உட்கார்ந்து, அநேக வருஷமா வியாதியோடு இருக்கான். அவன் அநேக வருஷமா வியாதி உள்ளவன் இருந்து இயேசு அறிந்திருந்தான். எவ்வளவு அற்புதமா பாருங்க. நீங்க நம்ம நினைக்கிறோம், உண்மையை சொல்லப்ப நம்ம நினைக்கிறோம், உண்மையா ஆண்டவர் என் கஷ்டம் அவருக்கு எப்படி தெரியும், என் வேதனை அவருக்கு எப்படி தெரியும், என் வழிகள் அவருக்கு எப்படி தெரியும், என் தேவை எப்படி அவருக்கு தெரியும், என் குடும்ப சூழ்நிலை அவருக்கு எப்படி தெரியும். அப்படியெல்லாம் மனுஷனுக்கு நம்ம சொல்றோங்க. ஆனா இயேசு அழகா சொல்லப்படுது, எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறாங்க. உங்க குடும்பத்தை நன்றா அறிந்திருக்கிறாங்க, உங்க குடும்ப சூழ்நிலை இயேசு நன்றா அறிந்திருக்கிறாங்க. இவர் 38 வருஷம் வியாதியா இருக்கிற என்பது இயேசு அறிந்திருந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழகாக ஒரு வேத வசனம் சொல்லப்படுது, மார்க் 6:8 சொல்லப்படுது. மார்க் 6:8 சாரி மத்திய 6:8 மத்திய 6:8 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவை அறிந்திருக்கேன்னு சொல்றாங்க. நம் தேவை அறிந்திருக்கிறார். நீ பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உன் தேவை என்னவென்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ உங்க குடும்பத்தின் தேவை அறிந்திருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தேவை அன்றைக்கு என்ன தேவை அதை அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த மனுஷனுடைய தேவை ஏசு அறிந்து, அந்த மனுஷனுடைய தேவை என்ன? எனக்கு சுகமாகணும். இந்த காலவெளியில் நீங்க பல தேவையோடு நீங்க இருக்கலாம். என்ன தேவை என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட தேவை அறிந்திருக்கிறோம், குடும்ப தேவை அறிந்திருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உள்ள தேவராஜ்யத்தை அப்படி நீதி தேடு, அப்பொழுது நான் இவைகளெல்லாம் நான் உனக்கு கூட கொடுப்பேன். உன் தேவை எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். உன் தேவை சந்திக்க வல்லவன். நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாம எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுங்க, அவன்கிட்ட ஜோம் பண்ணுங்க, தேவைக்காக ஜோம் பண்ணுங்க. உலகத்துல ஸ்தோத்திரம், எல்லா மனிதனும் தேவையுள்ள மனிதன். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை இருக்கதான் செய்யுது. யார் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி, எனக்கு இது தேவை, எனக்கு இதுவே தேவைன்னு சொல்லி யார் சொல்ல மாட்டாங்க. எல்லா மனிதனும் தேவையோடு தான் இருக்கிறார். இயேசு சொன்னார், உன் தேவை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ரா புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன். யாத்ரா 3:7 உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. இந்த 38 வருஷம் யாருக்குள்ள மனுஷனுடைய வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் உங்க வேதனை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க வேதனை அவர் அறிஞ்சிருக்கிறாங்க. உங்க மனசுல இருக்கிற வேதனை அவர் அறிஞ்சிருக்கிறாங்க. உங்க இருதயத்திற்கு வேதனை அறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆகாருடைய வேதனை கர்த்தர் அறிஞ்சிருந்தார் அல்லவா? ஒரு அண்ணாவுடைய வேதனை கர்த்தர் அறிஞ்சிருந்தார் அல்லவா? ஏன் உங்க வேதனை கர்த்தர் அறிய முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதனை அறிஞ்சிருக்கிறாங்க.
இவன் வேதனை அறிஞ்சிருந்த கர்த்தர் அந்த மனுஷனுக்கு இயேசு வந்தார். உங்களுடைய வேதனை என்னுடைய வேதனை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். இஸ்ரவேல் பட்ட மக்களுடைய வேதனை அந்த வழி தெரியும். இயேசு ஸ்தோத்திரம், அந்த வேதனை கூட தான் இயேசு போனார். இயேசு சிலுவையிலே சுமந்த அந்த வேதனை எல்லாம் நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும் அந்த வழி என்பது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். சங்கீதம் 139 1-4 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. நம்ம எப்படிலாம் அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. நம்ம உட்கார்ந்து அறிஞ்சிருக்கிறாரா, நடக்குது அறிஞ்சிருக்கிறாரா, நம்ம பேசுறது அறிஞ்சிருக்கிறாரா, அடுத்து என்ன பேச போகிறோம் என்பது எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். நம்ம நினைவுகளை கூட தூரத்தில் அறிஞ்சிருக்கிறார். தேவனோட அறிஞ்சிருக்கிறாங்க. அவர் நம்மளை அறிஞ்சா போதுங்க. எவ்வளவு அற்புதமான தேவன். 38 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிற என்பதை இயேசு அறிஞ்சாருங்க. இயேசு உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் அவர் அறிந்திருக்க நிச்சயம் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு 6வது வசனத்தில் அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனுக்கு இயேசு அவன்கிட்ட போய் அன்று கேட்கிறார், நீ சொஸ்தமாக சொல்லி விரும்புறாயாப்பா? உனக்கு சுகம் வேணுமா? உனக்கு சுகம் வேணுமா? நீ விரும்புறாயா? இயேசு அவன்கிட்ட கேட்ட அவன் விருப்பத்தை கேட்கிறார். பாருங்க நான் என்ன சொல்றான். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. இயேசு நம்மை பார்த்து அப்படிதான் கேட்பாங்க. நம்முடைய விருப்பத்தை கேட்பாங்க. நம்முடைய விருப்பத்தை கேட்டுதான் செஞ்சார். விருப்பம் இல்லாம எதையும் அவர் செய்யல. விருப்பமா நம்முடைய விருப்பத்தை கேட்டுதான் அவர் செய்வாங்க. நீ சொஸ்தமாக விரும்புறாயா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை கேட்பாங்க. ஏனென்றால் உங்களுடைய விருப்பத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர். உங்க என்ன நீங்க விரும்புறீங்க அதை கர்த்தர் அறிந்திருப்பாராம். உங்க விருப்பத்தை கேட்கிறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய விருப்பத்தை அவர் என்ன சொல்ல நிறைவேற்றுவார். 7வது வசனத்துல அவன் சொல்றான், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவருமே உதவியற்ற மனிதன், எனக்கு ஒருவருமே இல்லை அப்படிங்கிற, எனக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி யாரும் நினைக்கிறாங்களோ அவங்களை தேட இயேசு போனான். எனக்கு ஒருவருமே இல்லை என்று சொன்னதான இவனை தேட இயேசு போனான். ஏன்னா இவனை தேர்வு எடுக்கிறாங்களா, அவங்க மற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கல, இந்த உலகத்துல நான் அனாதை போல நிற்கிறேனே, என் குடும்பம் அனாதை போல இருக்கிறதே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை கேட்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி தவிக்கலாம். ஆனால் இயேசு என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி சொன்னதான அவனை தவிர இயேசு அவனுக்கு உதவி செய்த இயேசு போனார். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த காலவழியில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவன் சொன்ன உடனே, எப்பா நான் இருக்கிறப்பா, உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று சொன்ன அந்த மனுஷனை தூக்கி விடதான் இயேசு, அவனை தூக்கி எடுக்கத்தான் இயேசு வந்தான். இந்த காலவழியிலும் ஹல்லேலூயா உங்க குடும்பத்தை தூக்கி விடதான் இயேசு வந்திருக்கிறார். விழுந்து போய் கிடைக்கிற உங்களை தூக்கி விடதான் இயேசு வந்திருக்கிறார். விழுந்து கிடக்கிற தாவீது கூடாரத்தை திரும்பி எடுப்பித்த ஆண்டவர் விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப எடுத்து, விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்ட இயேசு வந்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க விழுந்து போயிருக்கலாம், அச்சரவங்களை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். நிச்சயம் உங்கள் ஆண்டவர்களை தூக்கி விடுவார். உங்க குடும்பத்தை தூக்கி விடாதான் இயேசு வந்திருக்கிறார். இயேசு சொன்னா, நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன், உனக்கு நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறேன், நல்ல ஒரு நண்பனா இருக்கிறேன், நல்ல ஒரு தாயா தகப்பனானா இருக்கிறேன், நல்ல உற்றார் உறவினராக இருக்கிறேன், நீ கவலைப்படாத. இயேசு அவனை தைரியப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8வது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட ஆண்டவர் சொன்னார். சொன்ன வார்த்தையில அவன் எழுந்தான், நடந்தான், உடனே சுத்தம் பண்ணான்.
இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆண்டுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இயேசு சொன்ன உடனே சொஸ்தமான 9ஆம் வசனத்துல அந்த மனுஷன் சொஸ்தமாகி என்று சொல்லப்படுது. சுகமாகிட்டான். சந்தோஷம், மகிழ்ச்சி. உடனே அவன் எங்க பண்ண தெரியுமா? 14ஆம் வசனத்துல இயேசு அவனை தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். சுகம் வாங்கின உடனே எங்க இருக்கிறான்? தேவாலயத்துல. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்தா ஆண்டவர் கடைசி மட்டும் நன்றி உள்ளவர்களா இருங்க. கடைசி மட்டும் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. அவன் நன்றி உள்ளவனா இயேசு அவனுக்கு தேவாலயத்தை பார்த்தான். இயேசு சொன்னார் அவனை பார்த்து, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. தாழ்மையா சொன்னார். நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. நீ மனம் திரும்பப்பா, நீ மனம் திரும்பிரு. நீ நல்ல ஒரு ஆண்டுடைய பிள்ளையா நீ வாடு. ஆண்டுடைய பிள்ளையா இரு. நீ பாவம் செய்ய ஸ்டாப், நிறுத்துரு. ஏன்னா அதுதான் இந்த பாவம் தான் உனக்கு சுகத்தை கொடுத்துருக்கு. நீங்க அநேக பாவமான காரியங்களை தான் மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வருது. பாவத்தை விடுங்க, பாவத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் அந்த வசனத்தை அவருக்கு சொன்னார். 15ஆம் வசனத்துல தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். அப்படின்னா என்ன? தேவன் செய்த நன்மை எல்லாருக்கும் சொன்னான். தேவன் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொன்னான். உங்க வாழ்க்கை தேவன் நன்மை செய்தா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யும்போது, நன்மை செய்யும்போது, அந்த அற்புதம் செய்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. அந்த மனுஷன் அதைத்தான் செஞ்சான். ஏன் அதை செஞ்சான் தெரியுமா? யாருமே என்னை தேடி வரல, யாருமே எனக்கு உதவி செய்யல. ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை. இந்த இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்தான். இந்த இயேசுதான் என்னை தேடி வந்தான். இந்த இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தான். இயேசு வாழ்க்கையில் எனக்கு வராவிட்டால் எனக்கு சுகம் இல்லை, எனக்கு அற்புதம் இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த இயேசுதான் என்னை தூக்கி எடுத்தார். இந்த இயேசுதான் என்னை தூக்கி விட்டார்னு சொல்லி எல்லார்ட்டும் சொன்னார். இந்த இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார் எல்லாரும் சொன்னார். இந்த இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்யன்னு சொல்லி எல்லார்ட்டும் சொன்னார். நீங்களும் நான் அதைத்தான் சொல்ல இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. உதவியற்ற நிலைமையில நாம் இருந்தோம். ஒரு தோல்வியுள்ள மனிதனா நாம் இருந்தோம். ஒரு தேவையுள்ள மனிதனா இருந்தோம். நம்மளை தேடினா இயேசு வந்தான். நம்முடைய தேவை சந்திச்சார். நம்முடைய தோல்வியை மாத்தினாரு. நமக்கு உதவி செஞ்ச நம்மளை தூக்கி 38 வருஷம் உள்ள மனிதன் எப்படி தூக்கி எடுத்து நம்முடைய கரத்தினால தூக்கி எடுத்து அவனுக்கு அற்புதம் செய்யும் போல இந்த காலவெளியில அப்படிப்பட்ட 38 வருஷம் உள்ள மனிதனுடைய சூழ்நிலை போல நீங்க இருக்கலாம். ஒரு முடவனை போல, நடக்க முடியாத முடவனை போல உங்க வாழ்க்கை முடங்கி போயிருக்கலாம். உங்க குடும்பம் முடங்கி போயிருக்கலாம். இனி என் குடும்பம் என்னைக்கு எழுந்திருக்கும், இனி நான் எப்படி எழுந்திருப்பேன்னு சொல்லி நீங்க இருக்கலாம். இயேசு உங்களை தூக்கி விடதாக வந்தாரு. கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை தான் பார்த்தாரு. உங்க வேதனையை பார்க்கிறாரு. நீங்க படுகிற கஷ்டத்தை பார்க்கிறாரு. இயேசு அவங்களை தேடிதான் வந்தான். எனக்கு உதவி செய்ய யாருன்னு சொல்லாதுங்க. உதவி செய்ய இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இயேசுவை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நல்ல கேட்ட அந்த வசனத்துக்காக, வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன், எங்களை தூக்கி விடுகிற தேவன், எங்களை தூக்கி எடுத்த தேவன். இதற்காக உமக்கு நன்றி. இந்த காலவளைய பிள்ளைகளுக்கு நீர் பேசி அருமையான ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராலும் சரி, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எடுப்பீராக. அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அவனுக்கு உதவி செய்வீராக. அவனுடைய தேவை சந்திப்பீராக. அவனுடைய கரத்தில் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.